குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனலைசிஸ் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். நேத்துக்கு நிஃப்டி 103 பாயிண்ட் பாசிட்டிவா 26,013 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி இப்போ வரைக்கும் 37 பாயிண்ட் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளாட் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் ஒருவேளை கீழே வருது அப்படின்னா 25,900 அப்படிங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட்டா இருக்கும். ஓவராலா மார்க்கெட் புல்லிஷ்ல தான் இருக்குது. ஸோ அப் சைட்லேயே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. 25,000 இருந்து 900 வருது அப்படின்னா மார்க்கெட் அதை உடைக்காத பட்சத்துல மார்க்கெட் மேல போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. 26,000 ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அடுத்து 26,100 ஒரு ரெசிஸ்டன்ஸா இருக்கும். அந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் அவுட் பண்ணும் பட்சத்துல ஆல் டைம் ஹை போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இன்னைக்கு நிப்டியோட எக்ஸ்பைரியும் இருக்கு. ஸோ இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸா மார்க் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அடுத்ததா பேங்க் நிப்டியை பார்த்துருவோம். பேங்க் நிப்டி 445 பாயிண்ட் பாசிட்டிவா 58,962 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி ஆல் டைம் ஹைல தான் பேங்க் நிப்டி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 59,200 59,400 அப்படிங்கிறது அடுத்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். மார்க்கெட் ஒருவேளை கீழே வந்து திரும்பும் பட்சத்துல 58,500 நல்ல சப்போர்ட்டா இருக்கும். இதுல வந்து திரும்புது அப்படின்னா அப்சைட்லயே இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்ததான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். நேற்றுக்கு எஃப்ஐஎஸ் 442 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. டிஐஎஸ் 1465 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் அவங்களோட செல்லிங்கை குறைச்சிட்டு அவங்களோட பையிங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் அதோட ரேலியை ஸ்டார்ட் பண்ணிடும். இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.